இந்த பார்த்தீங்களா ஊரை வந்து தொட்டி கட்டி போட்டிருக்காங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும். அந்த மாதிரி கேக்கு வரம் கொடுப்பாரு பாண்டி ஐயா. பார்க்குற வீடியோ பார்க்குற எல்லா தாய்மார்களும் வேறு வேறு சாமி கும்பிட்றவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல இந்து மதத்துக்காரர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்துக்காரர்களாக இருந்தாலும் சரித்தே, எம்ம சாமி இதில் இருக்கிறதா நினைங்க. நல்ல துடியான தெய்வம். பார்த்தீங்களா எம்புட்டு மக்கள் கெட்டி போட்டிருக்காங்க தொட்டிண்டு. எல்லாருமே பாகுபாடு இல்லாமல் வர்ற ஒரே இடம் வந்து பாண்டி ஐயா. ஆமாம், உனக்கு தெரியாது, நீ வர்றது இல்லை, தெரியாது. அதனால் எல்லாரும் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் குழந்த வரம் கொடுப்பார். ஆமாம், பார்த்துட்டு இது பண்ணுங்க, நல்லபடியாக சாமியை வேண்டிக்கங்க. எம்புட்டு மக்கள் பாருங்கள், ஒரு நம்பிக்கை தான். எப்படிங்கத்தே ஒரு நம்பிக்கை தான். எம்புட்டு மக்களை பற்றியெல்லாம் எம்புட்டு மக்கள் தொட்டி கட்டி கொடுத்தாண்டு எல்லாம் நம்பிக்கை தான். கடவுள் நம்ம வாழ்வோம், இன்றைக்கி வருப்போம், நல்லபடியாக இருப்போன்ற ஒரு நம்பிக்கையில் தானே வாழ்கிறோம். அதேமாதிரி நம்பிக்கை தான். அப்படி நம்பிக்கைப்பட்டு நல்லா எல்லோரும் மனசார வேண்டிக்கங்க பாண்டியா. எல்லாருக்கும் குழந்தை பாக்கி எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். நான் அதைத்தான் வேண்டுனேன் வந்தவொடனே பாண்டியா. கடவுளே என்ன போல சந்தோஷம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். எனக்கு எப்படி எனக்கு பிள்ளை விடுன்னு வேண்டிக்கிட்டு இன்றைக்கி கிடா விட்டுறணும், அதே மாதிரி பார்க்குற மக்களும் நல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுங்கய்யான்னு நாளாக வேண்டிக்கும். அது மாதிரி எல்லாத்துக்கும் கிடைக்கும். அப்படி சொல்லுங்க பாண்டியா. இதுக்கு உங்களுக்கு தெரியலத்தான், மங்களம் தெரியலத்தான். தெரிய மாட்டாரான் கேமரா எடுக்கக்கூடாது இல்லை, கேமரா எடுக்கக்கூடாது. பார்த்து வேண்டிக்கங்கத்தே எல்லாரும். மன ஆறுதலும் உங்களுக்கு நிம்மதி கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. இந்த வீடியோ பார்க்குற குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது என் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் கிடைக்கும் தே.